ஆர்த்தோப்னியா. நான் உட்கார்ந்துட்டு இருக்கப்போ நின்றுட்டு இருக்கப்போ எனக்கு மூச்சு திணறல் ப்ராப்ளம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பட் த மினிட் நான் படுத்தனா என்னால மூச்சுட முடியல, எனக்கு மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அண்ட் அந்த டைப் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியரை நம்ம கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 1, நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. நின்றுட்டு இருக்கப்போ உங்க ஹார்ட்டுக்கு பிளட்டோட லோடு ரொம்ப கம்மியா இருக்கு. பிகாஸ் கிராவிட்டி இருக்கிறனால உங்களோட பிளட் வந்து அதிகமா உங்க ஹார்ட்டுக்கு போகாதனால அதோட பம்பிங் எஃபெக்டிவ்னஸ் கம்மியா இருக்கு. ஸோ அது நார்மலா இருக்கு. பட் நீங்க படுத்தோன்னே என்ன ஆகுது, இந்த கிராவிட்டி அப்படின்ற அந்த விஷயம் கேன்சல் ஆகுது. ஸோ கிராவிட்டி கேன்சல் ஆகுறப்போ உங்க கால் பாகத்துல இருக்கிறது, உங்க வயிற்று பாகத்துல இருக்க எல்லா ரத்தமுமே உங்க ஹார்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ உங்க ஹார்ட் கம்மியான பிளட்டை ரொம்ப சுகமா பம்ப் பண்ணிட்டு இருந்த உங்க ஹார்ட்டுக்கு திடீர்னு நீங்க அதிகமா லோடு கொடுக்குறப்போ அதோட ஒர்க் லோட் அதிகமாகுது. அப்படி ஒர்க் லோட் அதிகமாகிறப்போ ரொம்ப எஃபெக்டிவ்னஸ் கம்மியா இருக்க உங்க ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது. இததான் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அப்படின்னு நாம சொல்றோம். So இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் from a medical student, this is Amo from MedSchool. Do subscribe, love, share, take.